நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். திருச்சிற்றம்பலம். இனிய நண்பர்களே, காலை வணக்கம். தன்னை பாட அடியெடுத்து கொடுத்தார் இறைவன் என்று படித்திருக்கிறோம். ஆனால் அடியார் சொல்ல சொல்ல இறைவன் எழுதியது திருவாசகம் என்பார்கள். இப்பிறவியில் திருவாசகத்தை முழுவதும் பாடி பொருள் உணர துவக்கப்பட்டதே அடியேனது இந்த தொடர் காணொளிகள். இதுவரை திருவாசகத்தின் 10 பகுதிகளை பாடிவிட்டோம். காணொளிகளை இணைப்பில் கொடுத்திருக்கிறேன். இனி திருவாசகத்தின் பகுதி 11ஆக அமைந்த திருத்தெல்லேனம் 20 பாடல்களை கொண்ட பதிக பாடல்களை படித்து பொருள் அறிவோம். தெல்லேனம் என்பது தெல்லேனம் கொட்டுதல் என்பது நாவால் சப்பு கொட்டுவதையும் கைகளை கொட்டுவதையும் குறிக்கும். பெண்கள் படகம் என்ற இசைக்கருவியை தட்டிக்கொண்டு கைகளை கொட்டிக்கொண்டு அல்லது சிறு குச்சிகளை கொண்டு தாளம் போட்டபடி ஆடும் ஒரு வகை நடனம் அல்லது விளையாட்டு. இந்த பதிகத்தில் உள்ள பாடல்கள் பெண்கள் தெல்லேனம் ஆடிக்கொண்டே சிவபெருமானின் பெருமைகளை பாடுவதாக அந்த விளையாட்டுக்குரிய தாள அமைப்புடன் இயற்றப்பட்டுள்ளன. மணிவாசகர் தாம் தலைவியாக நின்று தமது தோழியரை அழைத்து தமக்கு ஆண்டவன் அருளிய திரு அருட்செயல்களையும் ஆண்டவனுடைய பெருமைகளையும் பற்றி பாடி தெல்லேனம் கும்மிப்பாட்டு கொட்டுவோமாக என்று கூறுகிறார். சிவனின் புகழை பாடி அவனை நினைத்து ஆனந்த நடனமாடி பிறப்பு இறப்பு சுழற்சிகளிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய வேண்டும் என்பதை இந்த பாடல்கள் உணர்த்துகின்றன. திருத்தெல்லேனம் 6வது பாடல். அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதன் பங்கொடும் வந்தாண்டதிரம் உரையாட உள்ளொளியாட ஒன்மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாபாடி தெல்லேனம் கொட்டாமோ. பதப்பொருள்: அறை, திரு அறையில் ஆடு படம் விரித்து ஆடுகின்ற நாகம், பாம்பை அசைத்த பிரான், கச்சையாக கட்டிய சிவபெருமான், அவனியின் மேல், இந்த உலகின் மீது வரையாடு மலையின் மேல் விளையாடிய மங்கைதன் பங்கொடும் வந்து பார்வதி பாகத்தோடும் எழுந்தருளி வந்து ஆண்ட திறம் ஆட்கொண்ட வகையை உரையாட சொற்கள் தடுமாறவும் உள் ஒளியாட உள்ளே ஒளி விளங்கவும் ஒள் ஒளியை உடைய பெரிய மலர்கண்களில் தாமரை மலர் போலும் கண்களில் நீர்த்திரை ஆடும் ஆறு நீரலை பெருகும் நிலையை பாடி நாம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ, தெல்லேனம் கொட்டுவோம் என்கிறார். திரு அறையில் பாம்பை கச்சையாக கட்டிய சிவபெருமான் பார்வதி தேவியாரோடும் பூமியில் எழுந்தருளி எம்மை ஆண்டருளின விதத்தை சொற்கள் தடுமாறவும் அவனது பேரொளி என் மனதில் நிறையவும் கண்களில் நீர் ததும்பவும் பாடி தெல்லேனம் கொட்டுவோம் என்கிறார். இங்கே மலையரசன் மகள் மலையிலே விளையாடும் இயல்புடையாதலின் வரையாடு மங்கை என்றார். இறைவன் செய்த உதவியை எண்ணினால் தழுதழுக்கும் ஆதலால் உரையாட என்றார். உள்ளத்தில் உண்டாகும் ஒளி கண்ணில் விளங்கி தோன்றுமாதலின் ஒன்மா மலர்கண் என்றார். நீர் திரையாம், அதாவது கண்ணீர் மிகுதியாக கண்ணை கட்டி கொண்டதாம். எப்படி அழகாக பாடல்! இறைவன் ஆண்ட திறத்தினை உணர்ச்சி ததும்ப பாட வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல். ஆவா அரியயன் இந்திரன் வானோர் கரிய சிவன் வாவா வென்றன்னையும் பூதலத்தே வழி தாண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேற் பொறித்தலுமே தேவான வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ. அதாவது
ஆவா அந்தோ அரி திருமால், அயன் பிரம்மன், இந்திரன், வானோர்க்கு, மற்ற தேவர்கள் ஆகிய இவர்களுக்கு அரிய அருமையாகிய சிவபெருமான் வாவா என்று, வருக வருக என்று என்னையும், ஒன்றுக்கும் உதவாத என்னையும் பூதலத்தே நில உலகத்தின் கண்ணே வலித்து ஆண்டு கொண்டான். ஈர்த்து என்னை ஆட்கொண்டு அருளினான். பூவாரடி தாமரை மலர் பூண்ட திருவடியினது சுவடு அடையாளத்தை என் தலையின் மேல் பொறித்தலும் பதித்த அந்த அளவிலே தே ஆன பாடி யான் பெற்ற தெய்வத்தன்மை அடைந்த திறத்தை பாடி தெல்லேனம் கொட்டாமோ தெல்லேனம் கொட்டுவோம் என்கிறார். திருமால், பிரம்மன் முதலியோர்க்கும் அருமையாகிய பரமசிவம் ஒன்றுக்கும் உதவாத சிறியேனையும் வலிந்து ஆண்டு கொண்டு என் தலைமையில் தன் திருவடியை பதித்த அளவில் என் தலைக்கு ஒரு அழகு உண்டான விதத்தை பாடி தெல்லேனும் கொட்டுவோம் என்கிறார். இறைவன் திருவடியை சூட்டியதும் சிவமான் தன்மை உண்டாயிற்று என்கிறார். அடிச்சுவடன் தலைமேற் பொறித்தலுமே தேவானவா பாடி தேவ ஆன தன்மையை பாடி என்கிறார். சிவமாம் தன்மையாவது பேரின்ப நிலை பெறுவது. திருவடி சூட்டல் ஒரு பரிச தீட்சை. நயன தீட்சையால் வினைக்காடு அழிதலும் பரிச தீட்சையால் ஞானம் பெறுதலும் வழிபாடு என்று சொல்வார்கள். இதனால் இறைவன் திருவடி ஞானத்தை கொடுக்கும் என்று இங்கே மாணிக்க வாசகர் கூறுகிறார். அடுத்த பாடல், கரங்கோலை போல்வதோர் காயப் பிறப்போடு இறப்பென்னும் அறம்பாவம் என்றிரண்டு அச்சன் தவிர்த்தென்னை ஆட்கொண்டான் மறந்தேயும் தன்கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம்பாடல் பாடினாம் தில்லேனும் கொட்டாமோ. பதப்பொருள், கரங்கோலை போல்வதோர் காயம், காற்றாடி போன்றதோர் உடம்பின் பிறப்பொடு தோற்றத்துடன் இறப்பு என்னும் அழிவு என்று சொல்லப்படுகின்ற அவற்றின் காரணங்களாகிய அறம் பாவம் என்ற இரண்டு அச்சம் தவிர்த்து இரண்டு அச்சங்களையும் நீக்கி என்னை ஆண்டு கொண்டான். மரம் தேயும் பாவங்கள் தேய்வதற்கு காரணமான தன் கழல் தன் திருவடியை நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம் அருளிய அந்த முறையினை பாடலாக பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று கேட்கிறார். ஓலை சுருள் போல்வதாகிய உடம்பின் பிறப்பு இறப்புகளால் நேரிடுகிற புண்ணிய பாவங்கள் என்கிற இரண்டு அச்சங்களையும் ஒழித்து என்னை ஆண்டு கொண்டவனாகிய சிவபெருமான் தன் திருவடியை நான் வரவாதபடி அருள் செய்த அந்த விதத்தை பாடினாம் தெல்லேனும் கொட்டுவோம் என்கிறார். பிறப்பும் இறப்பும் காயத்துக்கு ஆதலின் காய பிறப்போடு இறப்பு என்னும் என்று சொன்னார். காயம் என்றால் இந்த உடலுக்குத்தான். அது கரங்கு காற்றாடி, கரங்கு ஓலை கரங்கோலை காற்றாடி ஓலை, பிறப்பு இறப்புகள் வேகமாக மாறி மாறி வருதலின் அவற்றில் அகப்பட்டு சுழலும் உடம்பினை கரங்கோலை அதாவது காற்று ஆடிக்கு ஒப்பிட்டார். இரு வினைகளும் பிறவியை தருவதலின் அறம்பாவம் என்று இரண்டு அச்சம் என்று சொன்னார். இருள் சேர் இருவினை சேரா என்றார் வள்ளுவநாயனார். இந்த பாடலில் இறைவன் இரு வினையினால் வரும் அச்சத்தை போக்கி அருள் தர வல்லவன் என்று கூறுகிறார். அடுத்த பாடல், கண்ணார் உரித்தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல்பிணித்து ஆண்டபிரான் புகழ்பாடி மின்னேர் நுடங்கிடை செந்துர்வாய் வெண்ணகையீர் தென்னாதென்னாவென்று தெல்லேனும் கொட்டாமோ. பதப்பொருள், மின்னேர் மின்னலை ஒத்த நுடங்கு இடை துவழ்கின்ற இடையினையும் செந்துவர் வாய் சிவந்த பவளம் போன்ற வாயினையும் வெள்நகையீர் வெண்மையான பல்லினையும் உடைய பெண்களே, கல்லில் நார் உரித்தென்ன நாரை உரித்தார் போல என்னையும் அதாவது மனதிலே கொடுமையான என்னையும் தன் கருணையினால் தனது அருளினால் பொன்னார் கழல்பணித்து பொன் போன்ற அருமையான திருவடிகளில் வணங்கச் செய்து ஆண்ட பிரான் ஆண்டருளிய என்னுடைய பெருமானது புகழ்பாடி புகழை பாடி தென்னா தென்னா என்று தென்னா தென்னாட்டவனே தென்னாருடைய சிவனே என்று தெல்லேனும் கொட்டாமோ தெல்லேனும் கொட்டுவோம் என்கிறார். கல்லில் நார் உரித்தாற் போல என்னையும் தன் பெருங்கருணையினால்
தனது பொன்போலும் அருமையாகிய திருவடியை பணிவித்து ஆட்கொண்ட எம்பெருமானது பெரும் புகழை பாடி அக்களிப்பால் தென்னா தென்னாவென்று தெல்லேனும் கொட்டுவோம் என்கிறார். கல்லில் நார் உரிப்பது கடுமையானது, ஆதலினால்தான் கல்நார் உரித்தன என்று தன்னுடைய மனதை கனிய வைக்க பக்குவத்தை பற்றி கூறுகிறார். சீவபோதத்தை சிவபோதத்தில் அடங்கச் செய்த திருவருள் வழங்குவாதலின் பொன்னார் கழல்பணிந்து என்று கூறுகிறார். தென்னா என்பது இசைக்குறிப்பு. இதனால் இறைவன் கல் போன்ற மனதையும் உருகச் செய்வான் என்பதை குறிப்பிடுகிறார் இந்த பாடலில். அடுத்த பாடல், கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனகழல் என்று உன் புனைவை அனைவளத் தோழியிடும் புகுந்தருளி நனைவே என பிடித்தாட் கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேற்கண் நீர்மல்கட் தெல்லேனம் கொட்டாமோ. கனவேயும் கனவிலும் கூட தேவர்கள் காண்பு அறிய வானவர்கள் அறிய ஒண்ணாத கனைகழலோன் ஒலிக்கின்ற வீரக்கழல் அணிந்த திருவடி உடையோன் புனம்வேய் அன காட்டு மூங்கில் போன்ற வளையல் அணிந்த தோழியோடும் தோழினை உடைய உமாதேவியோடும் புகுந்தருளி நில உலகத்திலே எழுந்தருளி நனவே விழித்திருக்கும் போதே என்னை பற்றி ஆட்கொண்ட ஆறு, அந்த ஆட்கொண்ட விதத்தை நெஞ்சம் நயந்து மனதில் எண்ணி சினவேல் கண் கோபம் பொருந்திய வேல் போன்ற கண்களில் நீர் மல்க நீர் நிறைந்து பாய தெல்லேனம் கொட்டுவோம். தேவர்கள் கனவிலும் காண்பதற்கு அரிதாகிய திருவடியுடைய இறைவன் உமாதேவியோராடும் எழுந்தொருளி என் நனவின் கண்ணே என்னை வலிந்து ஆட்கொண்ட விதத்தை மனதால் சிந்தித்து கண்களில் நீர் ததும்ப தெல்லேனம் கொட்டுவோம் என்கிறார். காட்டு மூங்கில் செழுமையுடையதாதலின் தேவியின் தோளுக்கு ஓமை கூறுகிறார். புனவே அனதோழி என்றார். நெஞ்சம் நயத்தலாவது இறைவன் கருணையை எண்ணி உருகுதல், இயல்பாகவே அழித்தல் தன்மையை உடைய வேலை, சினத்தால் அழிப்பது போல வைத்து சினவேல் என்றார். இதனால் இறைவனது எளிவந்த கருணையை கூறுகிறார். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.